தமிழகத்துல கைத்தறி நெசவு தொழில் மேம்பட அதிமுக அரசு என்னன்னைக்குமே உறுதுணையா இருக்கும்னு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளிச்சிருக்காரு. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுக்க சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. அதன் ஒரு பகுதியா ராஜபாளையம் தொகுதியில மக்களை சந்திச்ச அவரு ராஜபாளையம் தொகுதியில உள்ள நூற்பாலையில பணிபுரியும் பெண் தொழிலாளர்களையும் உரிமையாளர்களையும் சந்தித்து கலந்துரையாடினாரு. இதன் தொடர்ச்சியா அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல ராஜபாளையம் தொகுதியில உள்ள நூற்பாலையில பணிபுரியும் பெண் தொழிலாளர்களையும் உரிமையாளர்களையும் சந்திச்சு பேசின அப்படின்னும் வாஞ்சையோட தனது கரத்துல நூல் கயிறை கட்டிவிட்ட சகோதரிகளோட அன்பால மகிழ்வுற்றேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நெசவு தொழிலுக்கான மின் கட்டண உயர்வு, பருத்தி கொள்முதல் உள்ளிட்ட குறைகளை தாங்கிட்ட அவங்க சொன்னாங்க அப்படின்னும் 2026 அமைய உள்ள அதிமுக ஆட்சி தொழில் முனைவோர் அனைவருக்கும் உற்ற துணையா இருக்கும்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு.